அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 3, 5 மற்றும் 8ஆம் மாணவர்களுக்கு ஸ்லாஸ் தேர்வு நாளை தொடங்குகிறது. அதற்கான கூடுதல் வழிகாட்டுதல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இதை பற்றிய பத்திரிகை செய்தியை பார்த்தலாம். சென்னை அரசு பள்ளிகளில் 3, 5 மற்றும் 8ஆம் பயிலும் மாணவர்களுக்கு ஸ்லாஸ் தேர்வு நாளை 4ஆம் தேதி தொடங்குகிறது. இத்தேர்வுக்கான கூடுதல் வழிகாட்டுதல்களை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. இது குறித்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு பள்ளிக்கல்வி இயக்குநரகம் அனுப்பியுள்ள சுற்றறிக்கை விவரம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கற்றல் திறனை அளவிட ஸ்லாஸ் என்னும் மாநில கற்றல் அடைவு தேர்வு அவ்வப்போது நடத்தப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு 3, 5, 8ஆம் வகுப்பு பயிலும் 15.78 லட்சம் மாணவர்களுக்கு பிப்ரவரி 4 முதல் 6ஆம் தேதி வரை ஸ்லாஸ் தேர்வு நடத்தப்பட உள்ளது. கொள்குறி வினாத்தாள் அடிப்படையில் தேர்வு நடைபெறும். அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்து ஒரு ஆன்சரை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது கொள்குறி வகை வினாத்தாள். 3ஆம் வகுப்புக்கு 35 கேள்விகள், 5ஆம் வகுப்புக்கு 45 கேள்விகள், 8ஆம் வகுப்புக்கு 50 கேள்விகள் இடம்பெறும். இந்த தேர்வுக்காக பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து கூடுதல் வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி தேர்வுக்கு முந்தைய நாள், அதாவது தேர்வுக்கு முதல் நாள் வட்டார வள மையத்திலிருந்து வினாத்தாள்களை பெற்று பள்ளிக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேர்வு முடிந்த பிறகு வினாத்தாள்கள் OMR விடைத்தாள்களை பெற்று வட்டார வள மையத்தில் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இதில் கூறியிருக்காங்க. அவ்வளோதான். பத்திரிகை செய்தியில் கொடுத்துருக்க அனைத்தும் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.